தர்மபுரியில் புத்தகத் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் தகடூர் புத்தகப் பேரவையினுடைய செயல் வீரர்கள் திரு சிசுபாலன், திரு தங்கமணி, மருத்துவர் செந்தில் ஆகியோருக்கும் இந்த 5வது நாள் நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட நூலக அலுவலர் கோகிலவாணி, மருத்துவர்களாக இருந்து ஒரு புத்தகத் திருவிழாவில் வந்து தங்களுடைய உள்ளக்கிடக்கைகளை வெளிக்கொணர்ந்திருக்கும் மருத்துவ பணி எவ்வளவு முக்கியம் என்று தெரியும். நேரம் ஒதுக்கி வந்திருக்கும் மருத்துவர்கள் திரு சுபசுப்பிரமணியம், விஜயமுருகன், திரு சுதர்சனன், வரவேற்புரை நிகழ்த்திய கோகுல காளியப்பன், தொகுத்து கொண்டிருக்கும் திரு பானுச்சந்திரன், திரு சுதானந்தன், கிரீன் பார்க் பள்ளி ஆகியோருக்கும் இலக்கிய அறிவை தேடி நூல்களை வாங்கவும், நூல்களை வாங்கிய பின் இங்கு நடக்கக்கூடிய உரை கேட்டு தங்கள் இலக்கிய ஆர்வத்தை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அன்பிற்குரிய இந்த தர்மபுரியினுடைய ஆளுமைகளே, நாட்டு நலப்பணி திட்டத்திற்காக முகாம் வந்திருந்து இந்த புத்தகத் திருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய மாணவர்களே, ஆசிரியர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், கானகத்தின் குரல், வாய்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். காடு எல்லாருக்கும் தெரியும், அது என்ன காட்டின் குரல்? புத்தகத் திருவிழாவில் ஏராளமான நூல்கள் விற்கப்படுகின்றன. காலங்காலமாக நூல்கள் விற்கப்படும், புத்தக கடைகளில் நூல்கள் இருக்கும். ஆனால் கடந்த 15-20 ஆண்டுகளாக இந்த நூல்களில், அதற்கு முன்பாக அறிவியல் நூல்கள், கவிதை நூல்கள், புதினம், சிறுகதை, இப்படி பிரித்து வைத்திருப்பார்கள், கட்டுரை தொகுப்பு என்று. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒரு புதிய திறப்பு இருக்கிறது. அதன் பெயர் பசுமை இலக்கியம் என்று பெயர், கிரீன் லிட்ரேச்சர். இலக்கியம் நமக்கு தெரியும், அது என்ன பசுமை இலக்கியம்? காலங்காலமாக பசுமை என்றால் இயற்கை, நாம் அறிவோம். காலங்காலமாக இயற்கையை புகழ்ந்துதான் இலக்கியம் எழுதி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி காலங்காலமாக எழுதி வந்த இலக்கியம் திடீரென்று பசுமை இலக்கியமாக எப்படி பரிணமிக்கும்? அங்கிருந்து தான் இந்த கானகத்தின் குரலை நாம் தேட வேண்டியிருக்கிறது. இயற்கை யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு இயற்கை பிடிக்குமான்னு சொன்னால் பிடிக்காதுன்னு இங்கே யாராவது சொல்லுவோமா? ஐ டோன்ட் லைக் நேச்சர் அப்படின்னு யாராவது சொல்லுவோமானா யாரும் சொல்ல மாட்டோம். எல்லோருக்கும் இயற்கை பிடிக்கிறது. சரி, எல்லோருக்கும் பிடித்த ஒன்று நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இயற்கை நல்லா இல்லை. மருத்துவர் சொல்கிறார் இயற்கை பிரச்சனையோடு இருக்கிறது என்று சொல்கிறார். மருத்துவர்கள் சொல்கிறார் இயற்கைக்கு என்ன பிரச்சனை? இங்க சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை நாம் அறிவோம். காற்று கெட்டு போயிருக்கிறது, தண்ணீர் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, நிறைய அறிவோம். நான் பள்ளிக்கூடம் படிக்கிற போது எந்த கடையிலும் தண்ணீர் பாட்டில்கள் விற்பனைக்கு இருந்தது கிடையாது. இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது என்பது வெறும் செய்தி அல்ல, நம் பிள்ளைகள் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு போர். இந்த சூழல்தான் இன்னொரு பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. மருத்துவர் அவர்கள் சொன்னார்கள், கோடிட்டு காட்டினார்கள், சுற்றுச்சூழலை பற்றி பேசுவது ஒரு இலக்கிய திருவிழாவின் மேடை பேச்சு மட்டும் அல்ல, நவீன அறிவியலினுடைய உச்சம் என்று ஏஐ தொழில்நுட்பத்தை சொல்வார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று உலகம் முழுக்க எல்லா துறைகளும் அதை தேடுகிறது. நம்ம கையில் வச்சிருக்கிற
இந்த செல்ஃபோனில் ChatGPT அறிஞர்கள் இன்னைக்கு மாபெரும் கட்டுரைகளை 5 நிமிஷத்தில் எழுதிடுவாங்க அந்த ChatGPT வச்சு. எந்த கேள்விக்கு விடை கேட்டாலும் ChatGPT சொல்லும். உலகத்தின் அத்தனை அறிவையும் திரட்டி வைத்திருக்கிறது. அதுதான் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு தெரியும். இந்த ChatGPT-யை பயன்படுத்துபவர்கள் அதுகிட்ட போயிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே ஒரு கேள்வி கேளுங்க. இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை எது? இந்த உலகத்தின் இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க, நமக்கு அப்படியே ஓடும். உலகத்துடைய பெரிய பிரச்சனையாக எதாக இருக்கும்? நாடுகளுக்கிடையே சண்டை, கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்று கொண்டிருக்கிறார்கள், வறுமை, நிறைய பேசுவோம். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை உண்டு. அவையெல்லாம் பிரச்சனைகள் தான், பெரிய பிரச்சனைகள் தான். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை எது, முதன்மையான பிரச்சனை எதுன்னு ChatGPT கேட்டோம்னா அது சொல்லுது காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுது. அதான் டாக்டர் சொன்னார். அது என்ன காலநிலை மாற்றம்? நாள்தோறும் பேப்பரில் படிக்கிறோம். காலநிலை மாற்றம் பற்றிய கருத்தரங்குகள், காலநிலை மாற்றிய உரை அப்படின்னு படிக்கிறோம். அது என்ன காலநிலை மாற்றம் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஏன் அப்படின்னு கேட்டால், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் புறந்தள்ளக்கூடியது அல்ல. ஆனால் அந்த காலநிலை மாற்றம் என்பது உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம்னா புரியும். 2015ஆம் ஆண்டு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 15 வயசு, பள்ளி மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க வயசு தான் இருக்கும். 15 வயசு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் கிரேட்டா தன்பர்க்னு பேர். ஸ்வீடன் அதனுடைய நாடு. அந்த 15 வயது பொண்ணு அந்த ஸ்வீடன் நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருந்து ஓங்கி ஒரு குரல் கொடுத்தா. அந்த குரல், ஒரு சின்ன பொண்ணுடைய குரல், உலகம் பூரா எதிரொலித்தது. உலக தலைவர்கள் பதில் சொன்னாங்க. அமெரிக்க அதிபர் பதில் சொன்னார், ஆஸ்திரேலிய பிரதமர் பதில் சொன்னார். அப்படி ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏன் பதில் சொல்லணும்னா, அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா, இந்த உலக தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்டா, யூ சீட்டட் அவர் லைஃப், எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள்னு அந்த பொண்ணு சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? அதே வருடம் 2015ஆம் வருடம் பாரிஸில், பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டை நடத்தியவர்கள் உலகத்தின் அறிவியலாளர்கள், என்விரான்மெண்டலிஸ்ட் கிடையாது, சூழலியல்வாதிகள் கிடையாது, சயின்டிஸ்ட். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் ஒன்றிணைந்து அந்த மாநாட்டை நடத்தியார்கள். யாரை கூப்பிட்டார்கள்னா, உலக தலைவர்களை கூப்பிட்டார்கள். அமெரிக்க அதிபர் பங்கேற்றார், இந்திய பிரதமர் இருந்தார், இங்கிலாந்து பிரதமர் இருந்தார், 196 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த மாநாட்டிலே இருந்தார்கள். அவங்கள பார்த்து அறிவியலாளர்கள் சொன்னாங்க, தலைவர்களே, நீங்கள் உங்கள் நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இருக்கிறீர்கள், எங்களுக்கு தெரியும். உங்கள் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனை இருக்கலாம், அதை தீர்க்கணும், அதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் உங்கள் எல்லோரிடமும் நாங்கள் அறிவியலாளர்கள் கேட்டுக்கொள்வது, எல்லோரும் சேர்ந்து விரைந்து செயலாற்ற வேண்டும். நாம் வாழும் இந்த பூமி பெரிய ஆபத்தில் இருக்கிறது, நாம் வாழும் பூமி ஆபத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து விரைந்து செயலாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அறிவியலாளர்கள். அதை கேட்டோன்னு தான் அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துச்சு. நாங்க வாழப்போகிற உலகத்தை நீங்க ஏன் கெடுத்து வச்சீங்க? இது எங்கள் உலகம் அல்லவா? அந்த கேள்வி நம் பிள்ளைகளுடைய கேள்வி அல்லவா? அப்படின்னா இங்க என்ன நடக்கிறது? த அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர், இயற்கையை புரிந்து கொள்வது அங்கிருந்து தொடங்க வேண்டும். இயற்கையை புரிந்து கொள்வதனுடைய தொடக்கமாக நாம் வாழும் இந்த பூமிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பூமியை பற்றிய புவியியல் படிக்கிற போது, பள்ளிக்கூடத்தில் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய பல பேர் பள்ளிக்கூடம் படிக்கிற போது நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, சூரிய மண்டலத்தில் எத்தனை கோள்கள் உண்டு? ஹவு many planets in the solar system?
இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட இந்த பள்ளி மாணவர்கள்ட்ட கேட்டோம்னா எத்தனைங்க? 8. ஆனால் நாம் 8ன்னு எழுதியிருந்தோம்னா தப்பு. ஏன்னா நாம் இருக்கும்போது 9. நாம் படிக்கும்போது ப்ளூட்டோ கோல், இப்போ கோல் இல்லைன்ட்டாங்க. ப்ளூட்டோ மாறி போச்சா? ப்ளூட்டோ அப்படியே தான் இருக்குது. த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ப்ளூட்டோ அதான் மாறி போச்சு. ஏன்னா அது ஒன்றும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் தான் போயிருக்கு, இன்னும் மனுஷங்க போகலை. பக்கத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இல்லை, அவ்வளோ தூரம். அப்படின்னா சூரிய மண்டலம் எவ்வளோ பெருசு? இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற 8 கோள்களில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? இல்லை. இந்த சூரிய மண்டலங்களைப் போல லட்சக்கணக்கான பிளானட்டரி சிஸ்டம் சேர்ந்தது தான் அண்டம், கேலக்சி. நம்ம பால் வீதியில் இருக்கோம். இந்த பால் வீதியில் எங்காவது உயிர் இருக்கிறதா? இல்லை. இந்த பால் வீதியை போன்ற கோடிக்கணக்கான கேலக்சி சேர்ந்தது தான் பேரண்டம், பிரபஞ்சம், யூனிவர்ஸ். எல்லைகளற்றது. இந்த பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டோம்னா நம்முடைய பூமி ஒரு துகள் தான், ஒரு நானோ பார்ட்டிகள் தான். ஆனால் இந்த பூமியை தவிர இந்த பேரண்டத்தில் எங்காவது உயிர்கள் இருக்கிறதா? தேடுறாங்க. இருக்கலாம்னு ஹைபாத்திகேஷன். இந்த நொடி வரைக்கும் இந்த புவிக்கோளத்தை தவிர வேறெங்கும் உயிர்கள் இருப்பதற்கான சான்று கிடைக்கல. அதனால தான் இதுக்கு பேர் லிவிங் பிளானட்னு சொல்லுவாங்க. உயிர்கள் வாழும் ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். அதனால தான் இதுக்கு ஒரு பேர் பயோஸ்பியர்மாங்க, உயிர்கோளம். எல்லாம் கோள வடிவமானது தான். ஆனால் உயிர்கோளம் என்கிற பெயர் இந்த பூமிக்கு மட்டும்தான் உண்டு. உயிர்கள் வாழ்கிற ஒரே இடம் இந்த பூமி மட்டும்தான். அதான் இதனுடைய சிறப்பு. உயிர்கள்னா எவ்வளோ உயிர்கள் வாழ்கிறது? உடனே நம்ம கண்ணு முன்னாடி உயிர்கள் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தோற்றம் வந்துடும். 800 கோடி பேர் நம்ம இருக்கோம், நாம் இந்த பூமியின் உயிர்கள். முதல்ல நமக்கு அப்படி தான் தோணும். ஆனால் அறிவியல் கொஞ்சம் ஆழமாக சொல்லுது, இந்த பூமியில், இந்த புவிக்கோளத்தில் எவ்வளவு வகையான உயிர்கள் இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா யாரும் துல்லியமாக சொல்ல முடியல. ஆனால் அனுமானிக்கிறார்கள். 3 to 30 மில்லியன் ஸ்பீசிஸ், 30 லட்சத்திலிருந்து 3 கோடி வகையான உயிர்கள் இந்த பூமியில் இருக்கலாம்னு மதிப்பிடுறாங்க. தோராயமாக ஒரு 85 லட்சம் உயிர்கள் இந்த பூமியில் இருக்கும்னு மதிப்பிடுறாங்க. யாருக்கும் துல்லியமாக சொல்ல முடியல. இவற்றில் ஒரு 14 விழுக்காடு உயிர்களை தான் நாம் அறிந்திருக்கிறோம். மீதியெல்லாம் இருக்குன்னு தெரியும், எப்போ எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது. மனிதர்கள் கண்டுபிடிக்கப்படாத பல உயிர்கள் இந்த பூமியில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த 87 லட்சம் உயிர்களில் ஒரு உயிர் தான் மனிதர்கள். நம்ம 800 கோடி பேர் இருக்கலாம், நம்ம ஒரு உயிர் தான். நாம் இல்லாமல் இங்கு பல லட்சம் உயிர்கள் வாழ்கின்றன. சரி, அந்த உயிர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? பூமியினுடைய வரலாறை அப்படி திரும்பி பார்க்கிற போது நம்ம வரலாறு படிப்போம். பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க. வரலாற்றில் இப்போ மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வரலாற்றில் உங்களுக்கு பிடித்த ஆளுமை யார், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், உங்களுக்கு பிடித்த ஆளுமை யார்னா யார் பேரை சொல்லுவீங்க நீங்கள்? மாணவர்கள் சொல்லுங்கள். யார் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் யாரை பிடிக்கும்? உங்களுக்கு தெரிந்த வரலாற்றில் யாரை பிடிக்கும்? சத்தமாக சொல்லுங்க. ஹிட்லர், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், அப்புறம் சரி நானே சொல்கிறேன். இவங்கெல்லாம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக, 200 ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள். கொஞ்சம் தள்ளி போனோம்னா 1000 ஆண்டுனா ராஜராஜ சோழனை சொல்லுவோம், 2000 ஆண்டுனா திருவள்ளுவரை சொல்லுவோம், ஒரு 2600 2700 ஆண்டுகள்னா கௌதம புத்தரை சொல்லுவோம். அவ்வளோதான் வரலாறு. அவ்வளோதான் நமக்கு தெரிந்த மனிதர்களுடைய வரலாறு. இன்னும் அப்படியே நாகரிகங்கள்னு சொன்ன ஒரு 10,000 வருட வரலாறு. 10,000 வருட வரலாறு தான் மனிதர்களை பற்றி நாம் படித்திருக்கிற வரலாறு. ஆனால் இந்த பூமியின் வயது 457 கோடி ஆண்டுகள் ஆகிறது. இந்த பூமி பரிணமித்து இன்னையிலிருந்து 300 கோடி வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பூமியில் உயிர்கள் பரிணமித்திருக்கின்றன அறிவியல் சொல்லுது. இன்னையிலிருந்து 40 கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் பூச்சிகள் இருந்திருக்கின்றன.
30 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஊர்வன ரெப்டைல்ஸ், பாம்பு, பல்லி போன்ற உயிர்கள் இங்கு வாழ்ந்திருக்கின்றன. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு பாலூட்டி வகை மேமல்ஸ் உயிரினங்கள் இருந்திருக்கின்றன. 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாகவே பறக்கும் உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றன. ஆனால் நமக்கு பேர் ஹோமோசேப்பியன், அறிவியல் கொடுத்திருக்கிற பேர், நவீன மனிதர்களுக்கு பேர் ஹோமோசேப்பியன். இந்த ஹோமோசேப்பியன் எவ்வளோ காலமாக இந்த பூமியில் இருக்கிறோம்னா 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வருஷமாக தான் இந்த பூமியில் இருக்கும். பறவைகள் 15 கோடி ஆண்டுகளாக வாழ்கின்றன. பூச்சிகள் 40 கோடி ஆண்டுகளாக வாழ்கின்றன. நம்ம 2 லட்சம் வருஷமாக தான் இருக்கோம்னா முந்தா நாள் இந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம். இதான் அறிவியல் சொல்லுது. அப்படின்னா அந்த பூமி யாருக்கு சொந்தம்? 50 வருஷம் 60 வருஷம் குடியிருந்தோம்னா ஒரு இடத்த இது எங்க இடம்னு சொல்றோம்ல. அப்படின்னா உண்மையை சொல்ல போனால் இந்த பூமி பறவைகள், பூச்சிகள், ஊர்வன, விலங்குகள், தாவரங்கள் அவற்றினுடைய உலகம் தான் இந்த பூமி. இது நம்ம உலகம் கிடையாது. நாம் அவங்களுக்கு பின்னாடி பரிணாமத்தவர்கள். ஆனால் என்ன சொல்லுவோம்? உலகம்னா மனிதர்கள், மனிதர்கள்னா உலகம். உலகம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? மனுஷங்க நல்லா இருக்காங்க. உலகம் கெட்டு போச்சுன்னா மனுஷன் கெட்டு போச்சு. இந்த உலகத்தை மனிதர்களுடைய உலகமாக மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம். இந்த சூழலில் தான் சூழலியலாளர்கள் டாக்டர் சலீம் அலி போன்ற பறவையியல் நிபுணர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாளும் வாழ முடியாது. இப்போ ஒரு கேள்வி எழும். இந்த பூமியில் பரிணமித்த உயிரினங்களிலேயே வல்லமையான உயிர் எது? மிகுந்த வல்லமையான உயிர் எது அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா எந்த சந்தேகமும் கிடையாது. வல்லமையான உயிர் மனிதர்கள் தான். நாம் தான் வல்லமையானவர்கள். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாம்பு எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. 5000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு யானை எப்படி இருந்ததோ அப்படிதான் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி 1925 இந்த தருமபுரியில் கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்து ஒரு 30 வயசில் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு போயிட்டு உயிர் கொடுத்து எந்திரிச்சு பாருப்பா உன் ஊரன்னு சொன்னால் மயக்கம் போட்டுருவார். இந்த ஃபோன் கிடையாது, இந்த மைக் கிடையாது, இந்த லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, கார் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது, விமானம் கிடையாது, எதுவுமே இல்லை. உலகத்தை தலைகீழாக மாற்றி வைத்திருக்கிறோம். அப்படின்னா வல்லமையானவர்கள் நாம் தான். பெருவல்லமையானவர்கள் மனிதர்கள் தான். அப்படின்னா இவ்வளவு வல்லமை படைத்தவர்கள் மற்ற உயிர்கள் இல்லைன்னா ஏன் வாழ முடியாது? அந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய காலத்தில் நாம் இருக்கிறோம். கேள்வி கேட்டோம்னு வைங்க, அப்பதான் பதில் நமக்கு கிடைக்கும். நீங்க வேற எந்த உயிரை பற்றியும் கேள்வி கேட்க வேண்டாம். இந்த புவிக்கோளத்தில் இருக்கிற உயிர்களிலேயே மிக மிக சிறியது, கண்ணுக்கு தெரியாதது நுண்ணுயிர்கள் நமக்கு தெரியும், மைக்ரோ ஆர்கனிசம். இப்போ ஒரு கேள்வி வச்சுக்குவோம். கண்ணுக்கு தெரியாதது, சின்னது, அந்த சின்ன உயிர் இல்லாமல் போனால் என்ன ஆகும் இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு மைக்ரோபயாலஜி படிக்கிற பேராசிரியரை பதில் சொன்னால் 2 மணி நேரம் வகுப்படுத்துவார் நமக்கு. நுண்ணுயிர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் மருத்துவர்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துருவாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர், இதான் நம்ம கிடக்கு. ஆனால் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்டை கேட்டோம்னா 29 ட்ரில்லியன் மைக்ரோ ஆர்கனிசம் ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது. 29 லட்சம் கோடி நுண்ணுயிர்கள் ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது. இதுதான் கணக்கு. என்ன பண்ணுது அது யாராலும் முழுசாக கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கப்பட்டதே பெரிய விஷயமா இருக்குது. ஜெர்மனில் ஒரு பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கட் ஃப்ளோராவை பற்றி ஆய்வு செய்ய. வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர்களை பற்றிய ஆய்வு, அந்த நுண்ணுயிர் பண்ணுற வேலைகளை பற்றி பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இந்த உடம்பு நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இல்லை. சரி, மண்ணுக்கு வருவோம். பள்ளிக்கூடத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறோம், மண் உயிருள்ளதா இல்லையா.
வெதர் சாயில் இஸ் அ லிவிங் ஆர்கனிசம் ஆர் நான் லிவிங் ஆர்கனிசம் கேள்வி கேட்டிருப்போம், சொல்லிக் கொடுத்துருப்போம். மண் உயிருள்ளதா இல்லையா? பள்ளிக்கூடம் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு? உயிரற்றது, நான் லிவிங் ஆர்கனிசம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். சரி, ஆனால் எப்பாவது ஒரு மேட்டாங்காட்டுக்கோ வயக்காட்டுக்கோ போயிட்டு தாத்தா ஏதோ பயிர் பண்ணிகிட்டு இருப்பார், நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு காட்டினோம்னா பிள்ளைங்க ஒரு கேள்வி கேட்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல எதுவுமே விளையாமல் இருக்கும். தாத்தா இங்கே மட்டும் என் தாத்தா எதுவுமே விளையலை அப்படின்னு கேட்டால் தாத்தா ஒருத்தர் பதில் சொல்லுவார், மண் செத்து போயிடுச்சு பாம்பார். நம்ம என்ன சொல்கிறோம்? மண்ணுக்கு உயிர் இல்லைன்னு சொல்கிறோம். தாத்தா என்ன சொல்கிறாரு? மண் செத்து போச்சுங்கிறாரு. அப்போ நம்ம A+B² தெரிந்தவங்க, தாத்தா எழுத படிக்க தெரியாதவங்க. ஆனால் அவர்களுக்குத்தான் அறிவியல் மீண்டும் பதில் சொல்கிறதே, மண்ணுனா வெறும் மண் இல்லை, நுண்ணுயிர்களால் திரட்டப்பட்டதுதான் மண். ஒரு நல்ல மண், ஃபெர்டைல் சாயில்னா 1 கோடி நுண்ணுயிர்கள் 1 டீஸ்பூன் சாயிலில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது நல்ல மண். அந்த மண்ணில் தான் தாவரங்கள் முளைக்கும். நுண்ணுயிர்கள் இல்லாத எந்த மண்ணிலையும் தாவரங்கள் முளைக்காது. அப்படின்னா நுண்ணுயிர்கள் இல்லைன்னா மண் உண்மையில் அப்போதான் இறந்து போகும். உயிர்கள் எந்த தாவரமும் முளைக்காது. சரி, இவ்வளவுதானா? நம்ம இன்னொரு இடத்துக்கு வருவோம். எல்லோருக்கும் கனவுகள் உண்டு, எல்லோருக்கும் ஆசைகள் உண்டு. இந்த புத்தக திருவிழாவில் விற்கப்படுகிற புத்தகங்கள் அறிவுக்கு மட்டுமல்ல, உணர்வுக்கும் தான். ஏன்னா அறிவு டேட்டா இன்னைக்கு ஏராளமாக கிடைக்குது. கூகுளை தட்டினா கிடைக்கிற எந்த டேட்டாவையும் இன்னைக்கு யாருமே கொடுத்துட முடியாது, அவ்வளோ கிடைக்குது, நமக்கு தகவல் கிடைக்குது. ஆனால் தகவல்கள் மூளைக்கு, உணர்வு தான் நம்மளை இயக்கும். இந்த உணர்வின் ஒரு வடிவம் தான் ஆசை, உணர்வின் ஒரு வடிவம் தான் கனவு. கனவு காண வேண்டும், ஆசைப்பட வேண்டும். எல்லோரும் அடைகிறமா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை, கனவு காண வேண்டும். அதான் நம்மளை உந்தி தள்ளும், இழுத்துட்டு போகும். அது வாழ்க்கையின் மிகப்பெரிய அங்கம். நாம் கனவுகளை ஆசைகளை அடைய நம்ம ஓடலாம். ஆனால் என்ன கனவு கண்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையணும்னா நம்ம உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கணும்னா டாக்டர்ஸ் வேணும், அது வேற. ஆனால் உயிரோடு இருக்கணும்னா என்ன வேணும்னு எல்கேஜிலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. உணவு வேண்டும், தண்ணீர் வேண்டும், காற்று வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சாப்பிடாம எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா வீராப்புக்கு ஒரு 20 நாள்னு சொல்லலாம், முடியுமான்னு தெரியாது. தண்ணி குடிக்காம 10 நாள்னு சொல்லலாம், முடியுமான்னு தெரியாது. ஆனால் உயிர்காற்று இல்லாமல் மூச்சு விடாமல் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு கேட்டால் 10 நிமிடம்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. அப்படின்னா அடிப்படையானது உயிர்காற்று. அந்த உயிர்காற்று ஆக்சிஜன், அதுதான் உயிர் வாழ்க்கையின் முதன்மையானது. ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது? உயிர்காற்று எங்கேருந்து கிடைக்குதுன்னா பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துருக்கோம். எங்கேருந்து கிடைக்குதுங்க? மரங்களில் இருந்து கிடைக்கிறது. உண்மைதான், மரங்கள் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இங்கே ஒருத்தர் மரக்கன்றுகள் விநியோகித்துக் கொண்டிருக்கிற வருபவர்களுக்கெல்லாம் பாராட்டுவோம். இது ஆக்சிஜனை மரங்கள் உற்பத்தி செய்கின்றது உண்மைன்னா உண்மைதான், ஆனால் பாதி தான் உண்மை. ஏன்னா நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் 50 விழுக்காடு 50% கடல்ல இருந்து வருது. கடல்ல மரம் இருக்கா? இல்லை. அப்புறம் எப்படி அங்கிருந்து வரும்? மரங்கள் எப்படி ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றனவோ அந்த ஒளிச்சேர்க்கை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உள்ள வாங்கிக்கிட்டு கார்பனை வச்சுக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். இதே வேலையை கடல்வாழ் உயிரினங்கள் பல செய்கின்றன. அவை வெளியிடுகிற ஆக்சிஜன் 50 விழுக்காடு. அதில் ஒரு உயிரினம் இருக்குது, கூகுளில் தட்டிங்கன்னா அது பேர் இருக்கும், ப்ரோக்ளோரோகாக்கஸ். ப்ரோக்ளோரோகாக்கஸ்னு நீங்கள் கூகுளில் தட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு விரிவான செய்தி வரும். அது ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், நுண்ணுயிரி. கடல் முழுக்க விரிந்து கிடக்கிறது. நிலப்பரப்பை விட 2 மடங்கு பெரியது கடல். ஆகவே அவற்றுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த நுண்ணுயிர்களும் ஒளிச்சேர்க்கை நடத்துகின்றன. அவையும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. அந்த நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வெளியிடுகிற ஆக்சிஜன் தான் நம்ம சுவாசிக்கும் ஆக்சிஜனில் 20%. நம்ம சுவாசிக்கும் உயிர்காற்றில் 20 விழுக்காட்டை ஒரு நுண்ணுயிரி தான்
உற்பத்தி செய்து தருகிறதுனா நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த புவிக்கோளத்தை இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்திருக்கிறது. நுண்ணுயிர்கள் மட்டுமா? பூச்சிகளுக்கு வருவோம். பூச்சினா எல்லாரும் மூஞ்ச சொல்லிப்போம். ஒரு பூச்சி மட்டும் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன பூச்சிங்க? பட்டாம்பூச்சி, வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி ஏன் பிடிக்குது? அழகாக இருக்குது. கவிதை எழுதலாம், ஓவியம் வரையலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதனால் பிடிக்கும். தவறில்லை, வண்ணத்து பூச்சி பிடிக்கணும். ஆனால் வண்ணத்து பூச்சி பிடிக்கும்னு சொல்கிற நம்மள எத்தனை பேருக்கு, யாருக்கு வண்ணத்து பூச்சி பிடிக்காது? யாராவது சொல்லுவோமா? எல்லாரும் வண்ணத்து பூச்சி பிடிக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? மூஞ்சி சிலிச்சிடறமல்ல. வண்ணத்து பூச்சி ஏன் பிடிக்குதுன்னா அழகாக இருக்குன்றதுக்காக பிடிக்குது, ஏஸ்தட்டிக், அழகியல். ஆனால் அறிவியல் என்னன்னா, நமக்கு பிடித்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் கம்பளி பூச்சாக தான் இருந்திருக்கும். கம்பளி பூச்சிகள் இருந்து தான் வண்ணத்து பூச்சிகள் பரிணமிக்கிறது என்பது தான் எக்காலஜி, அறிவியல். நமக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா உயிர்களுக்கும் இங்கு ஒரு பங்களிப்பு இருக்கிறது. அந்த பங்களிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்னா, பூச்சிகள் இல்லைனால் இங்கு பல மரங்கள் இல்லாமல் போயிடும். பூச்சி இல்லைன்னா ஏன் மரம் இல்லாமல் போகும்னா, பல மரங்களில் அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பூச்சிகள் தான் செய்கிறது. ஒவ்வொரு வகையான மரங்களிலும் ஒவ்வொரு வகையான பூச்சிகள் செய்கின்றன. ஒவ்வொரு விதமான தானியங்களும் உணவுப் பயிர்களில் பலவற்றில் சில வகை பூச்சிகள் தான் செய்யும். அந்த பூச்சிகள் இல்லைன்னா, மகரந்த சேர்க்கை நடக்கலைன்னா அந்த இனம் விருத்தியாகாது. பல உதாரணங்கள் உண்டு. ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பல பேருக்கு நினைவு இருக்கும். 2000 ஆண்டினுடைய தொடக்கத்தில் 90களுடைய இறுதியில் நம்முடைய அரசு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு கோரிக்கை வச்சது, நீங்கள் எல்லாம் வேனிலா பயிர் நடுங்கன்னு சொன்னிச்சு. நம்ம அது வேனிலாவை வெண்ணிலான்னு மாற்றிக்கிட்டோம். ஐஸ்கிரீம், வேனிலா ஐஸ்கிரீமை வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம், சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த வேனிலாங்கிறது ஒரு எசன்ஸ், ஒரு பயிரிலிருந்து கிடைப்பது. நம்ம இப்போ கடையில் விற்கிற ஐஸ்கிரீம்லலாம் சிந்தட்டிக் வேனிலா, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா இல்லையான்னு டாக்டர் தான் சொல்லணும். இயற்கை வெனிலா உலக தேவையில் 7% தான் கிடைக்குது, அதுக்கு விலை அதிகம். ஆனால் அந்த வேனிலா பயிர் எங்கே விளையும்னு கேட்டால் தென் அமெரிக்க நாடுகளில் தான் விளையும். சில காரணங்களாக தென் அமெரிக்க நாடுகளில் அப்போது வெனிலா பயிர் உற்பத்தி குறைஞ்சி போச்சு. உடனே உலக தேவை இருந்துச்சு, அதை பயிரிடுங்க, 1 கிலோ 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கணும்னு 2000 சொன்னாங்க. அரசே அதை ப்ரமோட் பண்ணிச்சு. பல விவசாயிகள் வெனிலா பயிருக்கு தயாரானாங்க. அது 4 வருட பயிர். வெனிலா நாற்றுகளை லாட்டின் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வந்து நட்டு அதை வளர்க்க ஆரம்பித்தாங்க. வெவ்வேறு வகையில் வளர்த்தாங்க. 3 வருடம் கழித்து பூ பூக்கும். 4வது வருடம் காய் காய்க்கும். 4வது வருடம் தான் அதுக்கு மகசூல் கிடைக்கும், ஈல்டு கிடைக்கும். எல்லாம் பயிரிட்டாங்க, நல்லா கனவுகளோடு பயிரிட்டாங்க. 3 வருஷம் வந்துச்சு, பூ பூத்தது, எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஆஹா விளைய போகுதுன்னு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு வினோதம் நடந்துச்சு. பூ பூத்துச்சு, ஆனால் காய்க்கவே இல்லை. அப்புறம் தான் அறிவியல் விஞ்ஞானிகள், வேளாண் விஞ்ஞானிகள் ஓடி வராங்க. பூக்குது, காய்க்கல. ஏன்னா அந்த பூக்களில் மகரந்த சேர்க்கை நடத்தக்கூடிய பூச்சிகள் தென் அமெரிக்காவில் இருக்குது. செடியை தான் கொண்டு வந்தோம், பூச்சியை கொண்டு வரல. என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஹேண்ட் பாலினேஷன், கையிலேயே மகரந்த சேர்க்கை நடத்தினாங்க, வேற வழி இல்லை. அப்படிதான் அந்த இது நடந்துச்சு. அப்படின்னா ஒரு சின்ன பயிருக்கு ஒரு பூச்சி நடக்குதுன்னா இங்க ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் தாவரங்களுக்கு தொடர்பு இருக்குது. இந்த பூமியை எப்படி பார்க்க வேண்டும்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களை எப்படி பார்க்கணும்னு அறிவியல் சொல்லுதுன்னா, எந்த உயிரை பார்த்தாலும் வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க, என்ன பயன்னு கேள்வி கேட்காதீங்க. எல்லா உயிர்களும் இங்கு பயன்களோடு தான் பரிணமித்திருக்கின்றன. என்ன பயன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம், ஓ இட்ஸ் பிரிஞ்சால் அப்படின்னு குழந்தைங்க எக்ஸைட் ஆகிடும். ஆனால் அது கீழே புல்லு முளைச்சிருக்கு. புல்லை பார்த்தோன்னே புல்லு மேலே ஏதாவது மரியாதை வருமா? நமக்கு வராது. புல்லு கண்டுக்க மாட்டோம். புல்லுனா மதிப்பற்றது, நெல்லுக்கு பாய்ந்தது சிறிது புல்லுக்கும் பாயும், இப்படிதான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்போம், இந்த பூமியில் புட்களே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? புட்களே இல்லாமல் போனால் யாருக்கு உணவு இல்லாமல் போகும்? யாருக்கு உணவு இல்லாமல் போகும்? ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும்.
சரின்னா அது சரிதான், அதை அப்படியே வச்சுக்குவோம். இன்னொரு கேள்வி கேட்போம். அரிசி, கோதுமை, ராகி, கம்பு, சோளம், தினை, இந்த பயிர் வகைகளே இல்லாமல் போனால் என்னாகும்? என்னாகும்? நமக்கு உணவு இல்லாமல் போயிடும். புல் இல்லைன்னா ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லாமல் போயிடும். இந்த பயிர் வகைகள் இல்லைன்னா நமக்கு உணவு இல்லாமல் போயிடும். இந்த ரெண்டு கேள்விக்கும் இருக்கிற பதிலை கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம்னா அறிவியல் ஒரு விஷயத்தை சொல்லுது. நம் பயிர் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் புட்கள் தான், புல்லு தான், புல்லோட புல்லாக தான் இயற்கை விளைவித்து வைத்திருந்திருக்கிறது. ஆதி மனிதர்கள் நாடோடி வாழ்க்கை வாழ்கிற போது அப்படியே போயிட்டு இருக்கிற போது ஒரு புல்லிலிருந்து காய்த்திருக்கிற ஒரு மணியை, அது நெல்லாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், எல்லாத்தையும் அப்படியே எதேச்சியாக சாப்பிட்ருப்பாரு. அப்படி சாப்பிட்டோன்னா சுவையாக இருந்திருக்கும். சுவையாக இருந்த உடனே அட இது சுவையாக இருக்குதுன்ட்டு அந்த புல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த புல்லை சாப்பிட்ருப்பாங்க. இது ஒரு படி. அடுத்த படி என்னன்னு கேட்டால், இப்படி போகிற இடத்துலலாம் சாப்பிட்ட ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார்னா, இதையும் அங்கங்கெல்லாம் போகிற இடத்துலலாம் சாப்பிட்ணும், அதை பிடுங்கி நம்ம இருக்கிற இடத்துலையே வளர்த்தா என்னன்னு அந்த புல்லை பிடுங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அப்போ புல்லுக்கு பயிர்னு ஒரு பேரை நம்ம சூட்டிடுறோம். புல்லு தான் பயிராக மாறுது. நமக்கு பயன் தெரிந்த புல்லுக்கு பேர் பயிராக மாறிடுது. எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் பயன் தெரியாமல் இங்கு ஏராளமான புட்கள் உண்டு. நமக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது, இன்னொருத்தருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதை இன்னொரு வகையில் பார்த்தோம்னா தெரியும். மழைக்காலம், வீட்டு முன்னாடி புல் முளைச்சிரும். புல் முளைச்சிருச்சுன்னா, புல் முளைச்சோடனே நம்ம உடனே மழை முடிந்த பிறகு நம்மளே அதை புல்லை க்ளீன், வீட்டு முன்னாடி இருக்க புல்லை அதை செதுக்கிட்டு இருப்போம், அல்லது ஆளை வச்சு செதுக்குவோம். அப்படி செதுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டி சொல்லுவாங்க, இதையாம்பா பிடுங்கனாம்பாங்க. ஏன் பாட்டி? புல்லு தானே, இதாம்பா கீழா நெல்லி, இதாம்பா தும்பை, இதாம்பா துத்தி, ஏதோ பேரெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க யாரும் எழுத படிக்க தெரியாதவர்கள், நாம் யாரும் A+B² தெரிஞ்சவங்க. ஆனால் அந்த எழுத படிக்க தெரியாத பாட்டி சொல்கிற அந்த பயிர் வகைகளுக்கு இன்னொரு பரிணாமம் இருக்கிறது. இன்றைக்கி போயிட்டு தலைவலினா, காய்ச்சல்னா, வயிறு வலினா மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மருந்து வாங்கிக்கிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனோம்? பாட்டியும் அம்மாவும் குடுகுடுன்னு சமையல் கட்டுக்கு போவாங்க. சமையல் கட்டுன்னு தனியாக இருக்காது, வீட்டில் ஒரு மூலையில் இருக்கும். எங்கே திப்பிலி இருக்குது, எங்கே சுக்கு இருக்குது, எங்கே மிளகு இருக்குது, எங்கே தேன் இருக்குது, தேடுவாங்க. அதுதான் மருந்து. அதுக்கும் சரியில்லைன்னா பாட்டி கொஞ்சம் தூரம் போவாங்க, வேலியில் 2 தலை எடுத்துகிட்டு அதில் ஏதோ கசாயம் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் மருந்து. அதுவும் ஆகலைன்னா ஊரில் ஒரு வைத்தியர் இருப்பார், அவர் ஒரு 4-5 தலைகளை கொண்டு ஒரு கசாயம் பண்ணி கொடுப்பார், சரியாயிடும். இப்படி தான் மனித குலம் வாழ்ந்தது. ஆனால் இன்னைக்கு மருத்துவமனைகள், அது அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாவற்றிலும் விற்கப்படுகிற இந்த மருந்துகள் எல்லாம் அறிவியல் சொல்கிறது 85 விழுக்காடு அவை தாவரங்களிலிருந்து பெறப்படுகிறது. அது சொல்லுது, டிரைவ்டு ஃப்ரம் பிளான்ட்ஸ்னு சொல்லுது. ஆனால் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செடியில் வயிற்று வலிக்கு மருந்து, இந்த செடியில் தலைவலிக்கு மருந்துன்னு கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. உலகம் முழுக்க எழுதப்படிக்க தெரியாத தாத்தா பாட்டி தலைவலினா, காய்ச்சல்னா எந்த செடியிலேருந்து எசன்ஸ் எடுக்கிறாங்களோ, எடுத்து சாப்பிட்றாங்களோ, அதை கொண்டு அதை லெபார்ட்டரியில் எசன்ஸை எடுத்து அதை டிரைவ் பண்ணி கேப்சூல் ஆக்குறாங்க. அப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படின்னா நமக்கு பெயர் தெரியவில்லை என்பதற்காக அந்த கத்திரிக்காய் செடிக்கு கீழே இருக்க புல்லிலிருந்து நாளைக்கு எய்ட்ஸுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது ஒரு மருத்துவ பயிராக மாறிவிடும். நமக்கு பயன் தெரியவில்லை என்பதற்காக எவற்றையும் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. இதான் அறிவியல் சொல்லுது. எல்லா உயிர்களுக்கும் இங்கு பங்களிப்பு இருக்கு. அதில் சில உயிர்களை மட்டும் ஆதார உயிர்னு சொல்லுவோம், கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீஸ்டோன்கிற வார்த்தை எங்கே வரும்னு கேட்டால், இந்த கட்டிடக்கலையில் வரும். பழைய கட்டிடங்கள்லாம் பார்த்தோம்னா, இப்போ இருக்க கட்டிடங்களில் நம்ம கதவுகள்லாம் செவ்வக வடிவத்தில் வச்சுருவோம். ஆனால் பழைய கட்டிடங்களில் ஒரு ஆர்ச் வடிவில் இருக்கும். அந்த எளிதாக கட்ட முடியாது. இன்றைக்கி சிமெண்டில் கட்டிடலாம், அன்றைக்கி அவ்வளோ எளிதாக கட்ட முடியாது. கல்லை ஒரு லாவகமாக அடுக்கிட்டு போயிட்டு நடுவில் ஒரு கல்லை வைப்பாங்க. அந்த கல்லுக்கு பேர் கீஸ்டோன். அந்த கல்லை எடுத்துட்டோம்னா அந்த அமைப்பை சிதறி போயிடும். ஒரு உயிர் சூழலில் ஒரு உயிர் இல்லைன்னா பல உயிர்களுக்கு ஆபத்து வரும், அல்லது பல உயிர்கள் வாழ முடியாமல் போகும்னா அந்த உயிருக்கு கீஸ்டோன் ஸ்பீசிஸ்னு பேர், ஆதார உயிர்.
நம்ம ஊரில் கிராமங்கள் எல்லாம் ஆலமரம் இருக்கு இல்லைங்களா, ஆலமரம், அரச மரம், அத்தி மரமெல்லாம் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் தெரியும். ஆலமரத்தை பார்த்தாலே தெரியும். மாலை பொழுதுல நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து கூடிடுவாங்க. பறவைகளுக்கு வாழ்வு தரும். காடுகளில் ஆலமரம் இருந்துச்சுன்னா யானைகள் ஆலம்பழம் சாப்பிட ஆலமரத்தை தேடி வரும். அது ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ், பெரிய மரம். ஆலமரம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். அந்த ஆலமரத்துக்கு யார் உயிர் கொடுக்குறா தெரியுங்களா? ஒரு சின்னூண்டு குளவி, ஆலங்குளவி, ஃபிக் வாஸ்பின் அதுக்கு பேர். அந்த குளவி ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆலம் பூவும் சின்னதாக தான் இருக்கும். அது ஆலம் பூக்களில் தேன் எடுக்க வரும். அதுக்கு உணவு தேன் எடுக்க வரும். அப்படி வந்து வந்து உட்காரும் போது தான் ஆலம் பூக்களில் மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த குளவி வந்தாதான் பூ காயா மாறும், கனியா மாறும், இன்னொரு மரத்துக்கான விதை கிடைக்கும். அந்த பூ வரலைன்னா காயோ அப்படியே பூவோடய நின்று போயிடும். அந்த பூச்சி வரலைன்னா பூவோட நின்று போயிடும். அவ்வளோ பெரிய ஆலமரத்திற்கு ஒரு சின்னூண்டு பூச்சி உதவுது இல்லைங்களா? இதுதான் இயற்கை. நீங்கள் கானகத்தின் குரல்னு சொல்கிறது இந்த குரல் எல்லாம் கேட்குறது. நம்ம ஊரில் தருமபுரியில் காடு இருக்கிறது, ஹொசூரில் காடு இருக்குது. காடுனா ஒரு பயமும் இருக்கும். இன்றைக்கி வந்து காட்டோர மக்கள்லாம் யானை மனித முரண், யானை மனித மோதல்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பிரச்சனை இருக்கிறது. யானைகள் மீது ஒரு பக்கம் வெறுப்புணர்வு கூட வந்து விடுகிறது. ஏன்னா பயிர் சேதம், உயிர் சேதம்லாம் நடக்குது. அதை களைவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் யானைகளை பற்றிய கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ காட்டை பற்றிய கேள்வி, காடு ஏன் காடு வேணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன். இந்த பூமி ஆபத்தில் இருக்குதுன்னா என்ன ஆபத்து? சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பொதுவாக சொல்லுவாங்க, அப்படி இல்லை. பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அறிஞர்கள். ஒரு பிரச்சனை காலநிலை மாற்றம். டாக்டர் சொன்னார், போன மாதம் நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், ஹிமாச்சல் பிரதேசத்தில் மேக வெடிப்பு, கிளவுட் பஸ்ட், அப்படியே அடிச்சிட்டு வந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போனார்கள். காலங்காலமாக அங்கு வாழ்ந்த பகுதி அப்படியே மண்ணோட மண்ண புதையுண்டு போனது. வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன. ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. சென்னையில் ஒரே நாள் அவ்வளோ பெரிய மழை பெஞ்சது. இது உலகம் பூரா திடீர் மலைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாமல் வறண்டு கிடக்கிறது ஆஸ்திரேலியா. கடும் வறட்சி. 2015, 17, 16 தமிழ்நாட்டில் 2 பருவமழையும் போச்சு. இங்கே வந்து வறட்சி கிடக்குது. ஆனால் நமக்கு செய்தி வருது, அரேபிய பாலைவனத்தில் ஆலங்கட்டி மலைன்னு செய்தி வருது. இந்த காலநிலை மாற்றம். ஏன் காலநிலை மாற்றம்னா, இந்த காலநிலை மாற்றம் அதை பற்றி நிறைய பேசுகிறோம், அதுக்கு நேரம் இல்லை. அதற்கு அடிப்படை இந்த பூமியினுடைய ஒரு அமைப்பு மாறி போயிருக்கிறது. என்ன மாறி போயிருக்குதுன்னா, இந்த பூமியினுடைய அட்மாஸ்பியர், அந்த அண்டம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளார ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம அட்மாஸ்பியரில் எத்தனை வகையான வாயுக்கள் இருக்குதுன்னு கேட்டால் ஆக்சிஜன், நைட்ரஜன், எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் சொல்லிடுவோம். ஆனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு எப்போ பூமியில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறதோ அப்போ இந்த பூமிக்கு பிரச்சனை வருகிறது. ஏன் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்தா பிரச்சனை வரும்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு அது படிம எரிபொருட்கள் எரிப்பதால் வருவது. டீசல், பெட்ரோல், நிலக்கரி, இதை எரிச்சோம்னா அது வரும். அது என்ன பண்ணுவோட நேச்சர் என்ன பண்ணுன்னு கேட்டால், இந்த கேள்விக்கு பதில் சொன்னோம்னா இன்னொரு கேள்வியை வந்து பசங்களுக்கு கேட்கணும். ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினை நம்ம பசங்கள்கிட்ட கேட்போம். இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கிற கோள்களில் வெப்பமான கோள் எது? விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவீங்க? மெர்க்குரி. மெர்க்குரின்னு பதில் சொல்கிறது லாஜிக் பதில். கரெக்டான ஆன்சர் என்னன்னு நீங்கள் கேள்வியை தேடினீங்கன்னா அறிவியல் பதில் சொல்லும், வீனஸ்னு பதில் சொல்லும். வெள்ளி கிரகம் தான் சூரிய மண்டலத்தில் வெப்பமான கோள், அதான் சரியான பதில். ஆனால் சரியான பதில்னா ஒரு கேள்வி எழும், எப்படி? ஏன்னா சூரியன் இருக்குது, பக்கத்தில் புதன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் பூமி தான் ஆர்டர். சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், இதுதான் ஆர்டர். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறது மெர்க்குரி, அதுக்கு தான் அதிக ஹீட் வருது. அப்போ அதுதானே ஹாட்டாக இருக்கணும், அது ஹாட்டாக தான் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக கொதிக்கும் கோளாக வீனஸ் இருக்குது. எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தேடுகிற போது தான் பூமியினுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். அதிக வெப்பம் புதனுக்கு தான் வருது, மெர்க்குரிக்கு தான் வருது. ஒப்பீட்டளவில் அதுவான குறைவான வெப்பம் தான் வீனஸ்க்கு வருது. ஆனால் மெர்க்குரியோட வீனஸ் ஏன் அதிகமாக வெப்பம் இருக்குன்னா,
பொதுவாக இந்த ஒளியின் வெப்பத்தின் அதனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்டில் பட்டா திரும்பி போயிடும், பெரும்பகுதி திரும்பிடும். அதான் அதனுடைய இயல்பு. மெர்க்குரியில் நிறையா ஹீட் படுது, புதனில் படுது, அதில் பெரும்பகுதி திரும்பி போயிடும், திரும்பி அப்படியே விண்வெளிக்கு போயிடும். ஆனால் வீனஸில் அப்படி இல்லை, வெள்ளி கிரகத்தில் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, அது முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு பசுமை குடில் வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேஸஸினுடைய அதனுடைய இயல்பு என்னென்னா, வெப்பத்தை உள்ளே வாங்கும், வெளியே விடாது, ட்ராப் பண்ணிக்கும். ஆகவே வெள்ளி கிரகத்துக்கு போகிற ஹீட் அங்கேயே தங்கிடுச்சு, அது கொதிக்கும் கொலாக மாறிடுச்சு. இப்போ பூமிக்கு வருவோம். நமக்கு 0.04% தான் இயல்பிலேயே கார்பன் டை ஆக்சைடு நம்ம பூமியில் இருக்குது. இயற்கையில் அவ்வளோதான் இருக்குது, இயற்கையில் இருக்கிறது. அது இருக்கணுமானா கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா நமக்கும் சூரியனிடமிருந்து வெப்பம் இருக்கிறது, வருகிற வெப்பத்தின் பெரும்பகுதியை பூமி திருப்பி அனுப்பிடும். திருப்பி அனுப்புறதோடு நின்று போயிருந்துச்சுன்னா நம்ம புவிக்கோளம் எப்படி இருக்கும்னு கேட்டால், வட துருவத்திலும் தென் துருவத்திலும் இருப்பது போல வெறும் பனிப்பந்தாக இருக்கும். -50 டிகிரி -100 டிகிரியில் ஒட்டுமொத்த பூமியுமே இருக்கும். உயிர்கள் வாழாது, உயிர்கள் தோன்றாது. ஆனால் அதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னா, பூமியால் திருப்பி அனுப்பப்படும் வெப்பத்தின் ஒரு பகுதியை மட்டும் அளவாக இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அதில் பூமியில் தடுத்து இந்த பூமியில் நிலைநிறுத்தும். அப்படி நிலைநிறுத்துவதால் ஒரு இதமான வெப்பநிலை உருவாகிறது. அந்த இதமான வெப்பநிலை தான் இங்கு உயிர்கள் வாழ சாத்தியமாகிறது. அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதர்கள் தோன்றிய பரிணமித்த நாட்களிலிருந்து ஒரு 150-200 வருஷம் வரைக்கும் இது ஒழுங்காக இருந்துச்சு. இந்த 150 ஆண்டுகளாக என்னாச்சுன்னு கேட்டால், மனிதர்களால் நாம கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி பண்ணோம். எப்போ வாகனங்கள் கண்டுபிடிச்சோமோ டீசல் பெட்ரோல் எரித்தோம், கரண்ட்டுக்காக நிலக்கரி எரித்தோம், தொழிற்சாலைகள் எரித்தோம். இவற்றிலிருந்து வெளியான கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமி சூடாகிறது. பூமிக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும்னா, கார் வச்சுருக்கவங்க காரை போயிட்டு வெளியில் நிறுத்துகிற வெயில் நிழல் கிடைக்கல, வெளியில் நிறுத்திட்டு 1 மணி நேரம் ஷாப்பிங் போயிட்டு திரும்புகிறோம். வெளியில் நல்லா இருக்கும், ஆனால் காருக்குள்ளார கொதிக்கும். அந்த சூட்டை கார் உற்பத்தி பண்ணல, வந்த ஹீட்டை கார் தேக்கி வச்சுக்கிச்சு. இதான் நடக்குது. இதில் என்ன, நல்லா வழக்கமாக 1 போர்வை போத்துறவங்க குளிர்காலத்தில் 2 போர்வை போற்றலாம், 3 போர்வை போற்றலாம், 30 போர்வை நம்ம மேலே போற்றினா மூச்சு திணறும். பூமிக்கு மூச்சு திணறுகிறது. நாள்தோறும் போர்வைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறது. இதை சரி செய்யலைன்னா இந்த பூமிக்கு டிப்பிங் பாயிண்ட்னு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. அதான் அந்த மாநாட்டில் சொன்னாங்க. இது ஒரு எல்லைக்குள்ளே சரி பண்ணணும், பண்ணலைன்னா ஆபத்து பேராபத்தாக முடியும். இந்த சூழலில் தான் நம்ம இங்கே இந்த மேடையில் ஒரு புத்தக திருவிழாவில் கானகத்தின் குரல்னு பேசிட்டோம். அப்படின்னா இதை குறைப்பதற்கு ஒரு பக்கம் தொழில்நுட்ப மாற்றங்கள் வேணும். 3 விஷயம் இங்கே தேவைப்படுது. 1, தொழில்நுட்ப மாற்றம், அழுக்கு உமிழாத தொழில்நுட்பங்கள் வேணும், கார்பன் டை ஆக்சைடு இல்லாத வெளியிடாத தொழில்நுட்பம். இன்றைக்கி இ-வேஸ்ட்னு வெஹிக்கிள் வந்திருக்கு. வெஹிக்கிள் தான் தீர்வா அப்படின்னா இல்லை, குறைந்தபட்சம் ஒரு இடைக்கால தீர்வது. அடுத்து தேடுதல் வந்துக்கிட்டே இருக்கிறது, ஹைட்ரஜன் வந்துக்கிட்டு இருக்குது, வந்தாக வேண்டும். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இது. சுற்றுச்சூழலை பற்றி பேசுவது மேடை பேச்சு அல்ல. இன்றைக்கும் நமக்குள்ளார கொரோனா நினைவுகள் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம எல்லாருமே எல்லார்ட்டையுமே பெரியவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டோம்னா, நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னு வச்சுங்க, எல்லாரும் பதில் சொல்லுவோம், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். நீங்கள் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக. அது சரிதான். பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவோம்? ஓடி உழைத்து என்ன பண்ணுவோம்? முடிஞ்ச ஊரில் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைப்போம், முடிஞ்ச ஊரில் படிப்பு கொடுப்போம். இது 2ம் பண்ணால் என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரிதான். ஆனால் அது மட்டுமே சரியா? இந்த கேள்விக்கு பதில் தேடுகிற போது தான் அந்த கொரோனாக்கான நினைவுகளை அடிக்கடி டெல்லி ஞாபகப்படுத்துது. டெல்லியிலேருந்து செய்தி வருது, திடீர்னு பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, மாஸ்க் அணிஞ்சு தான் எல்லாம் வெளியே போகிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், பெரியவங்களாம் வாக்கிங் போகாதீங்க, நீதிமன்றங்கள் தலையிடுது. காரணம், காற்று கெட்டு போகிறது. நம்ம டிவியில் பார்த்துட்டு பேப்பரில் படிச்சுட்டு டெல்லியில் காற்று கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனால் காற்று கெட்டு போகிறதுனா முதலே சொன்னேன், உயிர் காற்று அதான் வாழ்க்கைக்கு அவசியம். 50க்குள்ளே இருக்கணும், அதான் நல்ல காற்று. 100னா ஜாக்கிரதையாக இருக்கணும், 150னா ஆபத்து, அது பிரச்சனைகள் வந்துடும். 200னா பேராபத்து, ஹசார்டஸ். இதுதான் காற்றின் தர நிர்ணயம், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படி தான் சொல்லுது. ஆனால் டெல்லியில் 795 தொட்டு இருக்கிறது.
நினச்சி பாருங்கள் எவ்வளோ மோசமாக காற்று கட்டு போயிருக்குன்ட்டு. மாஸ்க் போட்டால், ஸ்கூலுக்கு லீவ் விட்டா, பள்ளிக்கூடத்துக்கு போகாத, வேலைக்கு போகாதனா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த இரவுகளில் உயிர்காற்று போதாமல் மூச்சு திணறுகிற குழந்தைகளை பார்த்து கதறி எழுத அம்மாக்களை பற்றி நமக்கு தெரியாது. உயிர்காற்று இல்லாமல் பதவதைத்து போன முதியவர்களை பார்த்து கலங்கிய இளையவர்களை பற்றி நமக்கு தெரியாது. இன்னைக்கு டெல்லியில் நடக்கிறது நாளை நம்ம ஊருக்கு வந்துருச்சுன்னா நம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த சொத்தும் படிப்பு மட்டுமே அவர்களை வாழ வைத்து விடுமா? இந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டிய ஒரு முக்கிய சூழலில் நாம் இருக்கிறோம். அதனால தான் இது சொல்கிறேன், இது வெறும் மேடை பேச்சு அல்ல. யாரும் தப்பிச்சு போயிட முடியாது. இந்த புவி வெப்பமயமாவது எனக்கு யாரும் இதை பற்றிலாம் கவலைப்படாதுன்னா, சார் எனக்கு வேறு பூமி இருக்குது சார், நான் அங்கே போயிடுவேன், நீங்கள் உங்கள் பூமியை பார்த்துக்கன்னு சொல்கிறவங்க பேசாமல் இருக்கலாம். நாம் நம் பிள்ளைகளுக்காக என்ன, நம் பிள்ளைகளுக்கு சொத்து. இன்றைக்கி தண்ணி பாட்டில் வந்துருச்சு, நாளை என் பேர குழந்தைகளுடைய முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து விட்டால் அதை விட அவலம் என்ன? வரக்கூடாது. ஏதாவது வேலை செய்ய வேண்டும். அந்த வேலையை தொடங்குவது அந்த கானகத்தின் குரல்னு நான் சொல்கிறது. காடு மூத்த அம்மா, மூத்த அம்மா. அறிவுமதின்னு ஒரு கவிஞர் உங்களுக்கு தெரியும், அவர் எழுதுவார் தான். காடு அம்மா, மூத்த அம்மாம்பார். அங்கிருந்து தான் நம்ம பரிணமித்தோம். இன்றைக்கும் கொஞ்சம் காடு மிச்சம் இருக்குது. நான் முதல்ல காட்டை பற்றி பேசுகிற போது காடு ஏன் அவசியம்னு சொல்ல வருகிற போது, மரம் ஏன் அவசியம் அப்படின்னா, இந்த மரங்கள் ஒரு பக்கம் தொழில்நுட்பம், மரங்கள் தான் காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி எடுக்கின்றன. 230 ppm தான் பெர்மிசபிள் லெவல். இந்த இண்டஸ்ட்ரியல் யுகம் வருவதற்கு முன்னாக இயற்கையில் அவ்வளோ கார்பன் டை ஆக்சைடாக இருந்துச்சு. இன்றைக்கி 450 ppm அது தொற்றுக்குது. இதெல்லாம் பேராபத்து. குறைக்கணும். குறைப்பதற்கு தொழில்நுட்பங்கள் வேணும், உற்பத்தியை குறைக்கணும். இன்னொரு பக்கம் உற்பத்தி பண்ணதை மரங்கள் குறைக்கணும். மரங்களை வளர்க்கணும். அது பெரிய பணி, பெரும்பணி, பலர் செய்கிறார்கள். ஆனால் இன்னொரு செய்தி அறிவியல் சொல்லுது, மரங்களை வளர்த்துடலாம், ஆனால் காட்டை உருவாக்க முடியாது. அதை விட மரத்தை வளர்த்துடலாம், ஏன் காட்டை உருவாக்க முடியாதுன்னா, மரம் என்பது உயிர், காடு என்பது உயிர் சூழல். அங்கு ஒவ்வொரு உயிருக்கும் பங்களிப்பு இருக்குது. அங்குள்ள கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலேருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசியிலேருந்து யானை வரைக்கும், மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அது எல்லாத்துக்கும் ரோல் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் காடு. ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருக்கின்றன. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரே ஒரு செய்தியை சொல்லணும்னா, இயற்கை ஆர்வலர்கள், வன உயிரின ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்கிறவங்க கூட, நான் எங்கள் அமைப்பு பொதுவாக காட்டுப்பாதையில் எல்லோரும் போனீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் போகிற இடத்துல எங்கள் அமைப்பை சார்ந்த இளையவர்கள் வந்தாங்கன்னா 1 மணி நேரம் பண்ணிவிடுவாங்க. ஒரு பறவை பார்த்தா அதை பற்றி பார்ப்பாங்க, ஒரு செடியை பார்த்தா அதை பற்றி பேசுவாங்க, தேடுவாங்க, வண்ணத்து பூச்சியை தேடுவாங்க. ஏன்னா அது உற்று கவனித்தா அவ்வளோ செய்திகளை சொல்லும். அப்படி இயற்கை ஆர்வலர்கள் கூட ஒரு விலங்கை பார்த்தா கண்டுக்க மாட்டாங்க. அந்த விலங்கு எதுனா காட்டு பண்ணி. விவசாயிகளுக்கு மறுபடியும் பிரச்சனை இருக்குது காட்டு பண்ணினால, பெரிய பிரச்சனை. அதெல்லாம் நம்ம பேசணும், தவிர்க்க முடியாது. அப்போ ஒரு கேள்வி இருக்குது, காட்டு பண்ணினால் என்ன சார் காட்டுக்கு பிரயோஜனம்? முதல்ல இந்த மாதிரி கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு அறிவியல் சொல்லுது. எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்குது. என்ன பங்களிப்புன்னு நமக்கு தெரியாது, ஆனால் தெரிந்த செய்திகளே வியப்பூட்டும். காட்டுப்பன்னிகள் கூட்டமாக வாழும் நமக்கு தெரியும். காட்டுக்குள்ளே போயிட்டு மண்ணையும் புல்லையும் கிளறி வைக்கும். ஏன் கிளறுதுன்னா, அதுக்கு கிழங்கும் வேறும் விருப்பமான உணவு. தன் பசிக்காக அதை தோண்டி வச்சிடும். அது தோண்டி சாப்பிட்டு போயிடும். ஆனால் அந்த காட்டுப்பன்னி தோண்டின இடம் நம்ம வயலில் உழவோட்டின இடம் மாதிரி மாறிடும். அங்கே ஒரு மரமோ அங்கே ஒரு செடியோ இருந்தால் அந்த விதை விழுந்துச்சுன்னா உடனே முளைக்கும். காட்டின் உழவன் காட்டுப்பன்றி. இந்த வேலை யார் செய்வா? இன்னொரு வேலையை செய்யுது. காட்டில் பெரிய விலங்குகள் உண்டு, காட்டு மாடுகள் உண்டு, 1000 கிலோ இருக்கும். கடமானம் இருக்குது, 250-300 கிலோ இருக்கும். யானைகள் 4000 கிலோ இருக்கும். இந்த விலங்குகள்லாம் ஒரு நாள் இறந்து போகும். இயற்கையில் எல்லா விலங்குகளும் இயற்கையில் இறந்த மரணம் வரும். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சுண்டலி செத்து போயிட்டு நம்ம கவனிக்கலைன்னா 2 நாளில் முடை நாற்றம் அடிச்சிடும். யானை செத்தா மக்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகும். நாற்றம் அடிக்கும், நோய் கிருமிகள் பெருகும். ஒருவேளை ஒரு ஓடையில் செத்து போயிடுச்சுன்னா அந்த தண்ணியை கீழே நம்ம குடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு காட்டுப்பன்னி கூட்டம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் அந்த யானையினுடைய பாதி இல்லாமல் போயிடும். அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிடும். காட்டுப்பன்னியை போன்ற காட்டின் தூய்மை பணியாளர்கள் யாரும் கிடையாது. அவ்வளோ பெரிய வேலை அது செய்யுது. இந்த வேலை யார் செய்வா? எல்லாவற்றுக்கும் பங்களிப்பு உண்டு.
இந்த பங்களிப்பு தான் காடு. எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவதன் மூலமாகத்தான் காடுகளை காப்பாற்ற முடியும். கானகத்தின் குரல்ங்கிறது தான். மிச்சம் கொஞ்சம் தான் காடு இருக்குது, கொஞ்சம் தான் காட்டு உயிர்கள் இருக்குது. எல்லா உயிர்களையும் நேசிக்கிற நமக்கு இந்த உலகத்தை மனிதர்களின் உலகமாக சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் காற்றின் மொழியாக சொல்கிற போது இது மனிதர்களுடைய உலகம் அல்ல, உயிர்களின் உலகம். இது உயிர்களின் உலகம். எல்லா உயிர்களையும் மனிதர்களையாகவே மனிதர்கள் வாழ்வதற்கு அவை எல்லா உயிர்களும் பங்காற்றுகின்றன. பயன் நமக்கு தெரியும். இதை தெரிந்து கொண்டதனால்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலைன்னு உலகத்தில் எந்த இலக்கியம் சொல்ல 2000 வருடத்துக்கு முன்பாக தமிழ் இலக்கியம் சொல்லுது. நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. அதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்காங்க. எழுதின எல்லாத்துலேயும் சிறப்பு என்னன்னா பல்லுயிர் ஓம்பல். பல்லுயிர் ஓம்பல் தமிழில் இந்த பசுமை இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, வியப்பூட்டுகிற செய்திகளை சொல்லுது. அதை பற்றி மட்டும் தனியாக சங்க இலக்கியம் சொல்கிற இயற்கை வாழ்க்கை முறை இருக்கு இல்லைங்களா, இந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய பெரிய ஒரு பொக்கிஷமாக சங்க இலக்கியம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ இருக்க ஒரு தற்கால கவிஞர் பழனி பாரதி உங்களுக்கு தெரியும், ஒரு திரைப்படங்களுக்கு பாடல் எழுதுவார். அவர் பல படங்களுக்கு எழுதியிருக்கார், இன்றைக்கி வரைக்கும் எழுதிட்டு வர்றாரு. ஆனால் ஒரு சினிமாவுக்கு எழுதாத ஒரு பாட்டு என்னை ரொம்ப ஈர்த்தது. அந்த பாட்டு என்ன சொல்லுன்னு கேட்டால், ஒரு மரம் வெட்டுபவனை பார்த்து அந்த பாட்டை எழுதுறாரு. ஒருத்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான், அவனை பார்த்து அவர் எழுதுறாரு, கிளைக்கரம் நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக, ஈரக் காற்றெடுத்து வருடுகிற போது உன் மனைவியாக, பூக்களை சிந்தி குதூகலிக்கிற போது உன் குழந்தையாக எப்போதாவது மரத்தை நினைத்து பார்த்திருக்கிறாயா? அப்படியானால் இப்போது சொல், உன்னால் ஒரே நேரத்தில் உன் அம்மாவை, மனைவியை, குழந்தையை கொலை செய்ய முடியுமா என்று மரத்தை உறவாக பார்த்து எழுதிய கவிதை அந்த கவிதை. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி பாரதி இப்படி எழுத முடியுதுன்னு கேட்டேன். அவர் சிரித்தார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நம்ம தாத்தா சொன்னது தான் அப்படின்னாரு. எந்த தாத்தா? 2000 வருடத்துக்கு முன்னாடி நற்றிணை பாடல் ஒன்று சொல்கிறாரு. அந்த பாடல் பல பேருக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு தலைவன் ஒரு மரத்தடியில் தலைவி வர்றதுக்காக காத்திருக்கிறான். ஒரு புன்னை மரத்தடியில் காத்திருக்கிறான். தலைவி வரா, தலைவன் உட்காருங்கிறான். ஆனால் தலைவி என்ன சொல்கிறான்னா, அப்படியே கையை எழுத்துட்டே போயிட்டு தள்ளிட்டு போயிட்டு இன்னொரு மரத்தடியில் போய் உட்கார சொல்கிறான். அவன் ஒரு சின்ன சினிங்கிட்டு, நீ என்ன கிறுக்கா, அதுவும் புன்னை மரம் இதுவும் புன்னை மரம், அங்கே உட்கார சொன்னால் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு இங்கே வந்துட்டியான்னும் போது தான் அவள் சிரிச்சிட்டே சொல்கிறா, உனக்கு தெரியாது. அந்த மரத்தை பற்றி எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறான். எங்கள் அம்மா சிறுமியாக இருக்கிற போது தன் தோழியரோடு விளையாண்டுருக்கிறான். அந்த இடத்துல விதைகளை வைத்து விளையாண்டுருக்கிறா. அப்படி விளையாடுகிற போது அவள் கையிலிருந்து விழுந்த விதை ஒன்று முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அட, என் கையிலிருந்து விழுந்த விதை முளைச்சிருச்சுன்ட்டு தண்ணி ஊற்றி அந்த மரத்தை வளர்த்து எடுத்துருக்கிறா. எங்கள் அம்மா வளர்த்த மரம் அது. எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லியிருக்கான்னா, நுண்ணிலும் சிறந்தது நுவையாகும் என அன்னை சொன்னால் புன்னை அது சிறப்பே. உன்னை விட சிறந்தது, முதல்ல உன்னை நீ பெரிய அல்ல, உன்னை விட சிறந்தது நுவையாகும், உனக்கு அக்காவாகும் என்று மரத்தை அக்காவாக பார்த்த 2000 வருட மரபு நமக்கு இருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உணர்வு ரீதியாக. அதை தான் புத்தக திருவிழாங்கிறது வெறும் விளையாட்டில் உணர்வு தளத்தில் சொல்லுவதுதான். அதோட இன்னொரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு இன்னும் வியப்பூட்டும். அந்த பாட்டு சொல்லுது, ஒரு 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 வைத்தியர், மருத்துவர், இப்போ இருக்க நவீன மருத்துவரில் அந்த காலத்து மருத்துவர். அந்த மருத்துவரை பார்க்க ஒரு நோயாளி வராரு. பொதுவாக நோயாளி பார்த்தா மருத்துவ இந்த காலத்துலேயும் மருத்துவர்கள் கண்டிஷன் போடுவாங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. அது சரிதான். ஆனால் அங்கே வந்து அந்த நோயாளி மருத்துவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஐயா, எனக்கு நோய் வந்திருக்கு, பல பேர்கிட்ட நான் வைத்தியம் பார்த்தேன், தீரலை, ஆனால் நீங்கள் தீர்த்து வைப்பீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். இந்த எனக்கு மருந்து பண்ணி கொடுங்க. ஆனால் மருந்து பண்ணுகிற போது ஒரு மரத்தினுடைய பழத்திலேருந்து காயிலிருந்து மருந்து பண்ணி கொடுங்க, இலையிலேருந்து பண்ணி கொடுங்க, பட்டையிலேருந்து கூட பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் மரத்தின் வேரிலிருந்து மரம் செத்து போகிற மாதிரி ஒரு மருந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா, மரம் சா மருந்தும் கொலார், மரம் செத்து போயிட்டு தான் என் நோய் வேறணும்னா, மரம் எனக்கு நோய் இருந்துட்டு போதும், மரம் வாழட்டும், இப்படி சொன்ன 2000 வருட மரபு நமக்கு இருக்கிறது.
நம் பிள்ளைகளுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரே ஒரு பாடலில் 99 மலர்களை பதிவு செய்த உலகத்தில் எந்த இலக்கியமும் கிடையாது, நம்மகிட்ட இருக்குது. ஒரு பேரறிவு கொண்ட சமூகம். அப்படியே ஒரு தலைவன் அப்படியே ஒரு நடந்து போயிட்டு இருக்கான், நடந்துல வண்டியில் போயிட்டு இருக்கான். காலை பொழுது எங்கே ஊருக்கு போகணும், ஊர்லேருந்து கிளம்பி அப்படியே போகிறான். வயலை தாண்டி போனோன்னு ஒரு காடு வருது. காடு வந்த உடனே அந்த வண்டி மாட்டை அப்படியே நிறுத்துறான். நிறுத்திட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த வண்டி மாட்டுக்கு ஒரு மணி கட்டி வச்சிரு. அந்த மாட்டுக்கு ஒரு மணி கட்டி இருக்குது. அந்த மாட்டினுடைய நாக்கை இழுத்து கட்டுறான். ஏன் கட்டுறான்னா, தாது உன் பறவை பேதூர்லஞ்சி மணினா அர்த்த மான்வினை தேரன். காலை பொழுது பூக்கள்ல வண்டுகளும் பறவைகளும் தேன் உடிஞ்சிட்டு இருக்குது. என் மணி சத்தம் கேட்டு அது தொந்தரவாயிடக்கூடாதுன்னு அந்த மணிநாக்கை இழுத்து கட்டிய மாண்புமிக்க மனிதர்கள் வாழ்ந்த ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்தது. இதைத்தான் இந்த தேடு பாருங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிந்தனை, சூழலியல் சிந்தனை வியந்து போகும். இன்னைக்கு வந்து நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லும். ஐக்கிய நாடுகள் சபை, நான் அவ்வளோதான், அடுத்த பேச்சாளர் வந்துட்டார், நான் முடிச்சிடும், அவ்வளோதான். ஐக்கிய நாடுகள் சபை வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியம், உலகத்தினுடைய இன்றைய தீர்வு. அவங்க எல்லாருமே சூழலியல், பல உலகளாவிய சூழலியல் மாநாடுகளில் பலரை சந்திச்சிருக்கேன். அவங்க அந்த கோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் ஒரு குறளை சொல்லுவேன், ஒரு திருக்குறளை. அந்த திருக்குறள் அரண் அதிகாரத்தில் வருகிறது. அரண்னா பாதுகாப்பு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்றைக்கும் அன்னைக்கும் ஒன்று தான். படை வீரர்கள், படைவலன், நவீன கருவிகள், ஒற்றர்கள், இதுதான். கருவி தான் மாறும், இதெல்லாம் தேவை. அரண் அதுதான், பாதுகாப்பு அதுதான். ஆனால் 2000 வருடத்துக்கு முன்னாடி அரண் அதிகாரத்தில் ஒரு திருக்குறளை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுங்களா? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். மணிநீர் வெறும் தண்ணி இல்லை, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், சுத்தமான தண்ணி. மணிநீர், மண், மலை, அணிநிலக்காடு, வெறுங்காடு இல்லை, சூரிய ஒளி புகாத காடு. இது 4ம் இருந்தால் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கும். 2000 வருடத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு நவீன உலகம் சொல்லுது. இப்படி ஒரு பெரிய புரிதல் இங்கே எங்கே தவறு நடந்திருக்குன்னா, நீங்கள் இன்னும் ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடலாம். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட அறிவியல் நம்மகிட்ட இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாராவது பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி வைப்போம். இன்னும் ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு ஒரு கேள்வி வைப்போம். என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட கேட்டுருவோம். ஆனால் சாப்பாடுனா என்ன, உணவுனா என்ன அப்படின்னு கேள்வி வைப்போமா? வாட் இஸ் ஃபுட்? உணவுனா என்னன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? அப்படி கேட்கவே மாட்டேன், யாரும் கேட்டதில்லை. அப்படி கேட்டால் டாக்டர் ஒரு பதில் சொல்லுவார், எனர்ஜி தருவது உணவு, பசியாற்றுவது உணவு, இப்படி தான் நம்ம பதில் சொல்லுவோம். நான் 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரு தமிழ் புலவன் இந்த கேள்வி எழுப்புறான். 2 வரி தான். முதல் வரி ஒரு கேள்வி, உணவெனப்படுவது, இதுதான் கேள்வி, உணவெனப்படுவது. 2வது வரி 2 வார்த்தை தான், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. வாட்டர் அண்ட் லேண்ட் இஸ் த ஃபுட். உணவும் தண்ணீரும் தான், நிலமும் தண்ணீரும் தான் உணவு. இப்போ பாருங்க, ரோட்டோரத்தில் பாட்டி விற்கிற இட்லியிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் விற்கிற பீஸா வரைக்கும் நிலமும் தண்ணியும் இல்லைன்னா உணவு கிடச்சிருமா? அப்போ நிலத்தையும் தண்ணீரையும் காப்பாற்றாமல் உணவு எப்படி வரும்? நிலத்தையும் தண்ணீரையும் யாருக்காவது நம்ம விற்றுட்டோம்னா என்ன ஆகும்? ஹைட்ரோ கார்பனுக்கு கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனையை வந்து எப்படி பார்க்கணும்? இந்த மரபு நம்முடையது. இந்த மரபில் தான் எங்கே பிழை நடந்துருச்சுன்னா, சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு காப்பியம். காப்பியம்னா இறை வாழ்த்து இருக்கணும். ஆனால் சிலப்பதிகாரத்தில் இறை வாழ்த்து இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே இயற்கை வாழ்த்து தான் உண்டு. மாமழை போற்றுதுன்னு சொல்லுவாங்க. மாமழைனா வெறும் மழை இல்லை, மாமழை பெரிய மழை, பெரிய மழை வருதுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணால் பயந்துக்கிறோம் இன்றைக்கி. ஆனால் மாமழை போற்றுதும், அப்படி தான் இறைவனுக்கு நிகராக மழையை வைத்தார்கள். மழை தான் வாழ்க்கைன்னு புரிந்திருந்தாங்க. அந்த மரபில் வந்த நம்ம பிள்ளைகளுக்கு மழை பெய்யாத காலத்தில் எப்படி ரெயின் கோவேன்னு பாடம் சொல்லி கொடுப்போம். இங்கிருந்து இந்த சிக்கலை தீர்த்து என் மண்ணின் இந்த இயற்கை வளங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அக்கறை உள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் கானகத்தின் குரல். இது வந்து காடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இயற்கையும் காடு தான். வைல்ட் லைஃப் அப்படின்னு கேட்டால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன செம்பூத்து பறவையும் வைல்ட் லைஃப் தான், காடு தான். இந்த புரிதல் கொண்ட ஒரு புதிய தலைமுறை உருவாக்குவோம்.
இதில் வந்து என்னென்னா நம்பிக்கையோடு இருப்போம். நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போகலை. இளைஞர்கள் ஏராளமானவர்கள் அந்த வேலையை செய்ய வந்துட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் சிட்டுக்குருவியை காப்பாற்ற 5 அமைப்புகள் உண்டு. எல்லா குளங்களுக்கும் இளைஞர்கள் வந்துட்டாங்க காப்பாற்றுறதுக்கு. மரநட இளைஞர்கள் வந்துட்டாங்க. வண்ணத்து பூச்சிகளுக்காக இளைஞர்கள் வந்திருக்காங்க. பாம்புகளை காப்பாற்ற இளைஞர்கள் வந்துட்டாங்க. இந்த வேலை நடக்கிறது நம்ம எங்கேயாவது சேர்ந்துக்கணும். அப்படி சேர்ந்துக்கிற போது தான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு செய்தியை சொல்லணும். கடைசியாக இந்த சூழலியெல்லாம் ஒரு இது வரும். சார் நம்ம மட்டும் மாறிட்டோம்னா போதுமா அப்படின்னு கேள்வி வரும். நம்ம என்ன பண்ணணும்னா அது தனியாக இருக்குது. நம்ம கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பையை கொண்டு போகிறது, தேவையில்லாமல் கரண்ட் எரியாமல் பார்க்குறது, வீட்டு பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் பப்பாளி மரத்தை நட்டு வைக்கிறது, அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு நல்லதுன்னு பார்த்து குருவி சாப்பிடுகிற போது உணர்வுக்கு நல்லது, காக்கை குருவி எங்கள் சாதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு போகிறேன்னா கார் வச்சுருந்து காரில் போகலாம். வசதி இருக்குது, கார் இருக்குது. ஆனால் ட்ரெயினில் புக் பண்ணிவிட்டு 500 கிலோமீட்டர் எமிஷனை நான் குறைச்சிருக்கேன்னு சொல்லுகிற போது நம்ம இயற்கை தாயின் பிள்ளைகளாக ஃபீல் பண்ணோம். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செய்கிற போது எல்லாத்துக்கும் என்ன கேள்வின்னா, சார் நம்ம மட்டும் மாறினா போதுமா அப்படி. எல்லா உலகத்தின் மாற்றங்களும் வெகு சிலர் தான் ஆரம்பிப்பார்கள், உலகம் மாறும். இதுக்கு நம்பிக்கையை யார் கொடுத்தாங்கன்னா ஒரு அம்மா. அந்த அம்மா பேர், அந்த அம்மாவுக்கு 2004 வருஷம் உலகத்தின் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. யாருக்கு கிடைக்கும்னு நினச்சாங்கன்னா அன்றைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனுக்கு கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுது, வங்காரி மாதாயின்னு பெயர் உச்சரிக்கப்படுது. அவங்களுடைய நாடு கென்யா. அந்த கென்யாவில் 4 கோடி மரங்களை வளர்த்தெடுத்தவர்கள், சுற்றுச்சூழலுக்கான தன்னை அர்ப்பணித்தவர்கள் பரிசு வாங்க வராங்க. அப்போ தான் மீடியா கேட்குது, யாருமா உங்களை யாருமே இவ்வளோ நாள் தெரியலையே, ஹூ ஆர் யூ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மீடியா கேட்குறாங்க. அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்லலாம் தெரியுங்களா? அவங்க தான் வடக்கு கிழக்கு மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி. அவங்க தான் ஐஎம் தட் அப்படின்னு சொன்னாங்களான்னா சொல்லலை. அவங்க தான் மத்திய அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய முதல் கருப்பின பெண் அவங்க தான். அதான் நான் சொன்னாங்களா சொல்லலை. அவங்க தான் கென்யாவின் முதல் பெண் அமைச்சர். அவங்க தான். நான் தான் அவங்கன்னு சொன்னாங்களா சொல்லலை. சரி, 4 கோடி மரங்களை வளர்த்தவள் நாள் அப்படின்னு சொன்னாங்களா சொல்லலை. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐம் அ ஹம்மிங் பேர்ட் அப்படின்னாங்க. நான் ஒரு சிட்டுக்குருவினாங்க. என்னடா அப்படின்னு மூஞ்ச பார்க்கும்போது ஒரு கதை சொன்னாங்க. ஒரு காடு தீப்பிடித்து எரிகிறது. காற்றில் உள்ள பறவைகள் விலங்குகள் எல்லாம் அபயம் தேடி ஒரு ஆற்றங்கரைக்கு வந்துருச்சு. பயந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயும் தீ வந்துருமோன்னு காடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ கவனிக்கிறாங்க, ஒரு சிட்டுக்குருவி மட்டும் அந்த ஆற்றுக்கும் காட்டுக்கும் பறந்துக்கிட்டே இருக்கு. வா என்ன பண்ணுற? அந்த சிட்டுக்குருவி சொல்லுது, நான் தீயை அணைக்க தண்ணீர் கொண்டு போகிறேன்னு சொல்லுது. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய யானை இருக்கு, தும்பிக்கை நிறைய தண்ணி கொண்டு போகலாம், அதுவே சும்மா இருக்குது, நீ என்ன? எனக்கு தெரியும், அவ்வளோ தண்ணி கொண்டு போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால் என்ன பண்ண முடியுமோ அது நான் செய்யணும், என்னுடைய கடமைன்னு சிட்டுக்குருவி சொல்லுது. நானும் ஒரு சிட்டுக்குருவின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நாம் எல்லோரும் சிட்டுக்குருவிகளாக மாறுவோம். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சோம்னா மாற்றங்கள் நிகழும். இந்த தருமபுரி புத்தக திருவிழாவில் கானகம் பற்றி என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த ஒரு மாபெரும் வாய்ப்புக்கு ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து, உங்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.